ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா எல்லாருக்குமே வந்துட்டு சினிமால நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி சினிமாக்கு ஈக்குவலா சீரியல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. சோ கண்டிப்பா ஒரு சீரியல்லயாவது நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வரவங்க நெறைய பேர். இதுக்கு முன்னாடி நடிப்பு, சினிமா, சீரியல் எதுவா இருக்கட்டும், நான் சன் டிவிக்கு போகணும். சன் டிவில நான் ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் ஆசைப்படுவாங்க. பட் இப்போ அதுக்கு டஃப் குடுக்குற அளவுக்கு ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருக்கிறது விஜய் டிவி. சோ அப்படி இருக்கிறப்போ விஜய் டிவில எப்படியாவது நான் போய் ஒரு சீரியல் பண்ணணும். விஜய் டிவில வைக்கிற ஆடிஷன்ல ஏதாவது ஒண்ணுத்துல நான் கலந்துக்கணும், செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வரவங்க ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஏராளமானவங்க பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறதுனால ஏன் எல்லாரும் விஜய் டிவி, விஜய் டிவி, விஜய் டிவின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சோ அந்த டிவிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த ஷோக்கெல்லாம் அவங்களையே யூஸ் பண்ணி அதாவது அரைச்ச மாவையே அரைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து விஜய் டிவில 100% கரெக்டா நடக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஷோக்குள்ள நியூவா என்ட்ரி குடுக்குறாங்க அப்படின்னா, சோ அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ரியாலிட்டி கேம் ஷோலயும் பாத்தீங்கன்னா, அவங்களையே மாத்தி 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 போடுவாங்க. எல்லா ஃபங்ஷன்லயும் அவங்கள வந்து இன்வைட் பண்ணுவாங்க. சோ எல்லா ப்ரோக்ராம்க்கும் ஜட்ஜா கூட மேபி அவங்கள வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. சோ திரும்ப 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 அந்த ஒரு ஃபேஸையே காட்டி 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 பயங்கரமா ரீச் பண்ணிடுறாங்க. ஆனா நெறைய பேர் சொல்ற விஷயம் விஜய் டிவில சேலரி இஷ்யூ இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இருந்தாலும் விஜய் டிவில இருக்கிறவங்க எல்லாமே ஏன் ஒரு உச்சக்கட்ட புகழ்ல இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு இவ்ளோ growth வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இது எல்லாத்துக்குமே பேசிக்கா வந்து சேலரிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நான் சொன்ன மாதிரி. சோ விஜய் டிவில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, அவங்க எல்லாம் எப்படி இந்த அளவுக்கு ஷைன் ஆயிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சோ பொதுவா ஆங்கர்ஸ் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய ஆங்கர்ஸ் இருக்காங்க. இப்போ நிறைய ஆங்கர்ஸ் வந்தாலும் அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு சில ஆங்கரோட பேரு இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன அதே விஜய் டிவில ஆங்கர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிடி தான். சோ அவங்கள மிஞ்ச ஆளே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்போ அவங்களே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு எல்லாமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க நம்ம பிரியங்கா. சோ பிரியங்காக்கு டஃப் குடுக்குற மாதிரி யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இப்ப வரைக்கும் யாரும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இப்போ ஒரு சில ஆங்கர்ஸ் வந்து விஜய் டிவில புதுசா வந்திருக்காங்க. புதுசா வந்ததுனால நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி புதுசா வந்த ஒருத்தரை அடுத்தடுத்த ஷோக்கள்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? சோ அதே மாதிரிதான். சோ ஒரு ஆங்கர் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்லயும் மேபி அவங்களே வந்து ஆங்கரா வந்து போடுவாங்க. சோ அப்படி வந்தவங்க யார் யாரு, இப்ப அவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சோ டாப் 10 லிஸ்ட் அப்படின்றத இப்ப நான் வச்சிருக்கேன். சோ அதுல டாப் 10ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ புதுசா வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏஞ்சலின் தான் இருக்காங்க. சோ ஏஞ்சலின் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எஸ்எஸ் மியூசிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்க இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்கறாங்க, யாரு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்க, இதெல்லாம் பாக்குறத விட்டுட்டு ஏஞ்சலின் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க தோணும். ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அங்க அப்படிதான் இருக்கும். சோ அதனாலயே என்னவோ தெரியல அவங்களோட வேல்யூ கொஞ்சம் கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களோட அந்த உச்சம் எங்க போச்சு தெரியுமா? விஜயோட ஜனநாயகன் படத்துல ஒரு சீனுமே அவங்க பண்ணிருக்காங்களாம். சோ அப்படி இருக்கிறப்போ இப்ப அவங்க விஜய் டிவில ஜோடி ஆர் யூ ரெடி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம வந்துட்டு ஆங்கர் பண்ணிட்டு இருக்காங்க. ரியோ ராஜ் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்க ஒரு எபிசோடுக்கு எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா சேலரியா வாங்குறாங்க? 20,000 வாங்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஷோ வந்து 1 டே ஃபுல்லாவே நடக்கும். சோ 1 டேக்கு வந்து அவங்க 20,000 rupees வந்து சேலரியா வாங்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா நம்ம டாப் 9ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறந்தாங்கி நிஷா. அறந்தாங்கி நிஷாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்ணா இருந்து இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இறங்கி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நிஷாவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஆர்த்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. சோ அந்த காமெடி ரோல் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள பீட் பண்ணி அறந்தாங்கி நிஷா வந்துட்டாங்க. சோ நிஷா வந்துட்டு ஆக்டிங், காமெடி ஷோஸ், ஜட்ஜா இருக்காங்க. நல்ல ஒரு சிறந்த பேச்சாளர். இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய வந்து சோசியல் சர்வீஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபிளட் டைமா இருக்கட்டும், சோ எந்த மாதிரி ஒரு விஷயம் கொரோனாவா இருக்கட்டும், எது வந்தாலும் தாங்கிட்ட இருக்கிறத வச்சு மத்தவங்களுக்கு உதவி பண்றதுல அவங்க வந்து ரொம்பவே நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்கள பார்த்து நிறைய பேர் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு, சோ நானும் உங்க கூட சேர்ந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கிறதாவுமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது இப்போ நிஷா வந்து விஜய் டிவிலே ஒரு சில ஷோஸ் எல்லாம் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து ஒரு ஷோக்கு எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 to 50,000 வரைக்கும் வாங்குறாங்க. சோ அடுத்து டாப் 8ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியங்காவுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்தது. சோ மணிமேகலை அப்படிங்கிறவங்க 90ஸ்ல சன் மியூசிக்ல ஒரு ஆங்கரா இருந்தாங்க. அப்போ ஒரு பயங்கர கியூட்டா இருப்பாங்க.
அப்படி நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆங்கர் அப்படின்னா அது வந்து மணிமேகலை தான். அப்ப எப்படி பார்த்தோமோ இப்பவும் அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் ஒர்க் வைஸ் பாக்குறப்ப நிறையவே அவங்க வந்து மோல்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ விஜய் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சது அப்படின்றதுதான் உண்மையே. சோ விஜய் டிவிக்கு வந்தாங்க, ரொம்ப சூப்பரா அவங்க வந்து டிராவல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஷோஸ் எல்லாம் சூப்பரா பண்ணாங்க, கோமாளியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலயே வந்துட்டு ஆங்கரா மாறினாங்க. சோ அப்பதான் வந்து பிரியங்காக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை ஆச்சு. இந்த நாள் இவங்க 2 பேரும் டிஆர்பி பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து வீடியோஸ் போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்த வகையில மணிமேகலை மட்டுமே தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை, என்ன சண்டை அப்படின்றத. பட் இத பத்தி பிரியங்கா கொஞ்சம் கூட வாய் திறந்து பேசவே இல்லை. இதுலயே தெரியுது அவங்க எவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்றது. சோ மணிமேகலை வந்து ஒரு ஷோவை ஆங்கரிங் பண்றதுக்கு 60,000 வாங்குறாங்க. சோ அடுத்து டாப் 7ல இருக்கக்கூடியது விஜே ரக்ஷன். ரக்ஷன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஷோஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாரு. முக்கியமா கேபிஒய் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் வாய்ப்பு வந்து வந்துட்டே இருக்கும். பொதுவா விஜய் டிவில நடிக்கிற பல பேருக்கு வந்து படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அதுல ஒருத்தர் தான் ரக்ஷன். சோ ரக்ஷன் வந்து என்னதான் படங்கள்லாம் போனாலும் இங்க என்ன பண்றாரோ அங்கேயும் போய் அதே தான் பண்ணிட்டு இருந்தார். சோ மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, உன்னை இங்கேயே நாங்க பாக்குறது அதிகம், உனக்கு காசு கொடுத்து வர நாங்க தியேட்டர்ல பாக்கணுமா, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர் வந்து படங்கள்ல இருந்து மறுபடியும் விஜய் டிவிக்கே வந்துட்டாரு. சோ அப்படி வந்த ரக்ஷன் இப்போ குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோ வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து இன்னும் 2 ஷோலாம் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் எவ்வளவு சார்ஜா வாங்குறாரு ஒரு எபிசோடுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80,000 வரைக்கும் சேலரியா வாங்கிட்டு இருக்காரு. சோ அடுத்து டாப் 6ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிஒய் பாலா. பாலாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் ஒரு நல்ல காமெடியன், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி ஒரு பெஸ்டான சோசியல் சர்வீசர் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம வந்துட்டு பெரிய திரையில லாரன்ஸ் மாஸ்டர் தான் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம், கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். பட் சின்ன திரையில இருக்கக்கூடிய ஒருத்தரும் அவருக்கு ஈக்குவலா பண்றாரு அப்படின்னா அது நம்ம பாலா மட்டும்தான். சோ ரீசெண்டா பயங்கரமா வந்து பேர் வாங்கிட்டு இருந்தாரு பாலா. யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறாங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி போயிட்டு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் வாங்கி தர்றது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இவரை பார்த்துமே நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல புகழ்ல வந்த பாலாக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோவா ஒரு வாய்ப்புமே கிடைச்சிருந்தது. சோ லாரன்ஸ் மாஸ்டரே ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா நான் வந்து என்னோட ப்ரொடக்ஷன்லயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவேன் ஹீரோவா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இப்ப அதுக்குள்ள அவருக்கு வேற ஒரு வாய்ப்பு வந்ததுனால இப்ப அதுல பாலா ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவா நடிச்சாலும் விஜய் டிவியை விட்டு அவர் வந்து போற மாதிரி இல்ல, விஜய் டிவி அவரை விடுற மாதிரி இல்ல. சோ அவரை விஜய் டிவிக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு வராரு அப்படின்னா அதுக்கு அவர் வாங்குற சேலரி வந்து 1 lakh rupees வாங்குறாரு. சோ அடுத்து டாப் 5ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரியோராஜ். சோ ரியோராஜும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சீரியல் பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆங்கரிங் பண்ணாங்க, திரும்பவும் மூவிஸ் எல்லாம் போயிட்டு ஹீரோவா பண்ணிருந்தாங்க. என்னதான் மூவிஸ்குள்ள ஹீரோவா போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க வந்து சின்ன திரைக்குள்ள வரவே மாட்டாங்க. பட் ஒரு சில நடிகர்கள்லாம் வந்து பால் மாதிரி அங்க போயிட்டு திரும்பவும் இங்கே வந்துருவாங்க. சோ அதுல ஒருத்தர் நம்ம ரியோராஜ் அப்படின்னு சொல்லலாம். சோ ரியோராஜ் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்காரு, பிக் பாஸ்குள்ள போயிட்டு பயங்கரமா பேரெல்லாம் வாங்கினாரு. சோ அவர் நடிச்ச ஒரு சில படங்கள்ல வந்து ஜோ அப்படிங்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த படத்துக்கு அப்புறமா திரும்பவும் அவருக்கு பெரிய அளவுல வாய்ப்புகள் இல்ல. இதனால அவர் மறுபடியும் வந்துட்டு விஜய் டிவிலே ஒரு ஷோவை இப்ப வந்து பண்ணிட்டு இருக்காரு. சோ அது உங்க எல்லாருக்குமே தெரியும், எஸ் ஜோடி ஆர் யூ ரெடி வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் ஒரு எபிசோட்க்கு எவ்வளவு வாங்குறாரு அப்படின்னா 1,20,000 வாங்குறாரு. சோ அடுத்து டாப் 4ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான லிஸ்ட். இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது எல்லாமே விஜய் டிவியோட தூண்கள் அப்படின்னே சொல்லலாம். சோ அதுல டாப் 4ல இருக்கக்கூடியது மாக்காப்பா. சோ மாக்காப்பா ஆனந்துமே அப்படிதான். சோ சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து ஆங்கரிங் பண்ண போய் அதுக்கப்புறமா ஹீரோவா 2-3 படங்கள் பண்ணி திரும்பவும் இப்ப விஜய் டிவி வந்து மாக்காப்பாவை விடுறதா இல்ல. சோ அது மட்டும் இல்லாம விஜய் டிவில சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற அந்த ஷோக்கு மாக்காப்பாவை விட்டா வேற ஆளே இல்ல, அவர் இல்லைன்னா அந்த ஷோவே போகாது அப்படின்ற அளவுக்கு தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சு வச்சவர் தான் வந்து மாக்காப்பா. சோ அந்த ஒரு ஷோக்கு மட்டுமே அவர் ஒரு எபிசோடுக்கு எவ்வளவு வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 2.5 lakhs வரைக்கும் அவர் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அதாவது 2 to 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் வந்து சேலரியா வாங்கிட்டு இருக்காரு. சோ அடுத்ததா டாப் 3ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாக்காப்பாவோட காம்போ பெஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா அது வந்து பிரியங்கா தான். எஸ், சோ நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து விஜய் டிவி இல்லைன்னா பிரியங்கா இல்ல, பிரியங்கா இல்லைன்னா விஜய் டிவி இல்ல, இது ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. சோ ஆல்ரெடி நம்மளே வந்துட்டு இதுல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், விஜய் டிவியை விட்டு பிரியங்கா போக போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் என்ன ஆனாலும் பிரியங்காவை விடுறதா இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் டிவி ஒரு தீர்மானமா இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ டாப் 3ல வந்துட்டு விஜய் டிவி பிரியங்கா தான் இருக்காங்க ஆங்கரா இப்போ. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆங்கர் அப்படிங்கிறவங்க இப்ப வரைக்கும் இல்லவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டிடியை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க பிரியங்கா. பட் இது வரைக்கும் பிரியங்காவை யாரும் வந்து ரீப்ளேஸ் பண்ணல. பட் நிறைய குட்டி குட்டி ஆங்கர்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க அதே விஜய் டிவில.
பட் டாப் 3ல வந்துட்டு பிரியங்கா இருக்காங்க. சோ அவங்க எந்த ப்ரோக்ராம் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5 to 2.80 lakhs வரைக்கும் அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது 2 லட்சத்துல இருந்து 2.80 வரைக்கும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க சேலரியா. சோ அடுத்து டாப் 2ல இருக்கிறது நம்மளோட டிடி தான். எஸ், நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க டிடி தான். டிடி எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன வயசுல இருந்து அந்த விஜய் டிவில இருந்துட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. தவறுற வயசுலயே நீங்க வந்துட்டு விஜய் டிவிக்குள்ள வந்துட்டீங்க, இங்க வந்து ஸ்கூல் போனீங்க, இங்கே காலேஜ் முடிச்சீங்க, இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இங்கே செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. எஸ், அவங்க அந்த மாதிரி தான் வந்தாங்க. பட் அவங்க ஆரம்பத்துல இந்த விஜய் டிவிக்குள்ள வந்து ஷோஸ் பண்ணும்போது ரொம்ப பயப்படுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு யூனிஃபார்மோட வந்தெல்லாம் வந்து ஷோஸ் பண்ணிருக்கிறதா அவங்களே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு நல்ல ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வாங்கின சேலரி வந்து வெறும் 3000 rupees தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷோ விஜய் டிவில நடக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா டிடியை தான் கூப்பிடுவாங்க. சோ அப்படி டிடி அந்த ஷோக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த ஒரு எபிசோட்க்கு மட்டும் எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்கன்னா 3 lakhs rupees வந்து சேலரியா வாங்குறாங்களாம். சோ இதுல டாப் 1ல இருக்கிறது யாரு அப்படின்றத கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா விஜய் டிவில இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாரையும் நான் சொல்லிட்டேன். சொல்லாத ஒரே ஒரு பர்சன் அப்படின்னா நம்ம கோபிநாத் மட்டும்தான். எஸ், சோ அவர் தான் வந்து டாப் 1ல இருக்காரு. நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு ஷோ கிட்டத்தட்ட பல வருஷமா போய்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி சன் டிவில சுரேஷ்குமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து திரை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அந்த ஷோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அவர் பண்ண எபிசோட் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1088 எபிசோட் வந்து பண்ணியிருந்தாரு. ஒரே ஆளா அவ்வளோ வருஷங்கள் அந்த ஷோவை நல்லபடியா கொண்டு போனாங்க அப்படின்னா அது அவரால் மட்டும்தான் வந்து முடிஞ்சது. இந்த காலகட்டத்துல நிறைய ஷோ வருது, பட் கொஞ்ச நாள்ல எல்லாருமே போயிடுது. சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம கோபிநாத் பண்ற நீயா நானாக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. என்னதான் மொக்க டாபிக் பத்தி பேசினாலும் அதை பாக்குறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்கு. அவரோட பேச்ச பாக்குறதுக்காகவே பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வேல்யூபிள் பர்சன் தான் நம்ம கோபிநாத். சோ அவர் தான் விஜய் டிவில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சேலரி வாங்குற டாப் 1 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கர். சோ அவர் எந்த ப்ரோக்ராம் பண்ணாலுமே அதுக்கு அவர் வாங்குற சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 lakhs வரைக்கும் வாங்கிட்டு இருக்காரு. அதுலயும் நீயா நானா அப்படின்னா அது கோபிநாத் மட்டும்தான். சோ மேபி அதுக்கே வந்துட்டு அவர் வந்து 3.5 lakh வரைக்கும் வாங்குறாரு. இதை தவிர்த்து தான் நான் மத்த ஷோக்கெல்லாம் சொன்னேன் 4 to 5 lakh அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இவங்க விஜய் டிவிக்குள்ள பண்ற ப்ரோக்ராமோட சேலரி மட்டும்தான். பட் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்ப செலிபிரிட்டி ஆயிட்டாங்க இல்லையா. சோ இவங்கெல்லாம் வெளியில போயிட்டு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல போயிட்டு கெஸ்டா அட்டென்ட் பண்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஷாப் ஓபனிங் போறாங்க, பெய்ட் ப்ரமோஷன் போடுறாங்க. இதெல்லாம் கூட போயிட்டு நிறைய பேர் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கான சைடு இன்கம் அவங்க வந்து பேஸ்மெண்ட் விஜய் டிவில அவங்க போட்டுட்டாங்க. சோ இந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் வந்து விஜய் டிவில நடந்துகிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு விஜய் டிவியை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சின்ன திரையை பத்தின நிறைய உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.